டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியா. வணக்கம். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு சமர்ப்பித்த அறிக்கையை ஆதரிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் இன்று அறிவித்தது. அறிக்கை ஒரு முன்னேற்றகரமான விடயம் என அது விவரித்துள்ளது. இலங்கையில் நீடித்த பாதுகாப்புக்கும் சமாதானத்திற்கும் மீளிணக்கத்திற்கும் நிபுணர் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பாரதூரமான குற்றச்சாட்டுகள் மீது சுயாதீனமான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிநாட்டுக் கொள்கை வகுப்பாளர் கேத்தரின் அஷ்டன் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்துடன் இணக்கமாக செயற்பட்டு ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரான்ஸ் பிரத்யேகமாக கேட்டிருக்கிறது. இதற்கிடையில் நிபுணர் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் செயற்படுமாறு இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருப்பதாக டில்லி உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ராஜேந்தர் சச்சர் வலியுறுத்தி கேட்டுள்ளார். ஊழல் நம்பிக்கை முறல் குற்றச்சாட்டுகளின் பேரில் முன்னாள் லிபரல் செனட்டர் ரேமன் லெவிங் தண்டிக்கப்பட உள்ளார். செனட் நிதியினை துஷ்பிரயோகம் செய்தமை, தமது ஊழியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை அபகரித்தமை ஆகிய அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் 2 மாதங்களுக்கு முன்னர் நிரூபிக்கப்பட்டன. பாதாள உலக கும்பலின் தலைவர் தாவூத் இப்ராஹிமை பாகிஸ்தான் அரவணைத்து வைத்திருப்பதாக இந்திய உள்துறை செயலாளர் கோபால் கிருஷ்ண பிள்ளை தெரிவித்துள்ளார். மும்பாயில் 1993ஆம் ஆண்டு இடம்பெற்ற தொடர்ச்சியான குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் தாவூத் இப்ராஹிம் இருந்துள்ளார். தாவூத் பாகிஸ்தானில் இல்லை என்று அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் ரஹ்மான் மாலிக் நிச்சயமாக கூறுவாரானால் அவருக்கு தாவூத் எங்கு உள்ளார் என்பது தெரிந்திருக்க வேண்டும் என்று புதுடில்லியில் வைத்து ஜி.கே. பிள்ளை கூறினார். லிபியா மீதான 2ஆம் கட்ட ராணுவ நடவடிக்கைகள் நோக்கி நேட்டோ அமைப்பு நகர்கிறது. லிபியாவில் யூனிஃபைட் புரோடெக்டர் என பெயரிடப்பட்ட ராணுவ நடவடிக்கைக்கு பொறுப்பான நேட்டோ அமைப்பின் பிரிகேடியர் ஜெனரல் குளோடியோ கபெலினி கடாஃபி எங்குள்ளார் என்பதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் இல்லை என இன்று தெரிவித்தார். கடந்த மாதம் 30ஆம் தேதி ட்ரிபோலியில் நேட்டோ நடத்திய விமான தாக்குதலை அடுத்து கடாஃபி பகிரங்கமாக இதுவரையில் தோன்றவில்லை. விரிவான செய்திகள் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கையில்.